போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அறிக்கை, ஜீவ அப்பம் நானே என்ற இந்த அறிக்கையின் இரண்டாவது பகுதியை கேட்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ அப்பமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். நாம் கடந்த பதிவிலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் ஆதாரமாய் இருக்கிறார். அப்பம் நம்முடைய வாழ்வுக்கு எவ்வளவு ஆதாரமாய் இருக்கிறதோ, அவசியமாய் இருக்கிறதோ, அதே போல கிறிஸ்துவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமானவர். இரண்டாவதாக, கிறிஸ்து வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கிறிஸ்து வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். அடுத்ததாக, கிறிஸ்து வாழ்வை தாங்குகிறவர். Christ is the satisfaction of life. Christ is the sustainer of life என்ற காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே,
என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். தம்மிடத்தில் வருகிறவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை ஆன்மீக ரீதியிலே இயேசு கிறிஸ்து திருப்திப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லும் சூழலை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 6வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். அவருடைய போதகத்தை கேட்க திரளான மக்கள் வருகிறார்கள். அது ஒரு வனாந்திரமான இடம். மக்கள் போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு எல்லாருக்கும் பசி உண்டாகிறது. அது வனாந்திரமான இடமா இருந்தபடியினாலே புசிக்க ஒன்றும் இல்லாதிருந்தது. அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு சிறு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவைகள் கொண்டு வரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவைகளை ஆசீர்வதிக்கிறார். பிறகு அவைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள். 12 கூடைகள் மீதி எடுக்கிறார்கள். 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். 5000 புருஷர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து ஏறக்குறைய 20,000 பேர் இருந்திருப்பார்கள். எல்லாரையும் திருப்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போஷித்த உடனே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கும்படி முயற்சி செய்கிறார்கள். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள். அவரை ராஜாவாக மாற்றும்படி மனதாய் இருந்தார்கள் என்று 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மக்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கி விட்டால் 3 வேளையும் அற்புதமான உணவை நமக்கு கொடுப்பார் என்று எண்ணி இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கிறார்கள், பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள், அவரை ராஜாவாக்கும்படி முயற்சிகள் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து விலகி போகிறார். அவரை பின்தொடர்கிறார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். அவரை பின்தொடர்ந்து வந்து அவரை பிடித்து விடுகிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நோக்கத்தை அறிந்து அவளை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 6, 26, 27 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தவறான நோக்கத்தை புரிந்து கொண்டார். இலவச அப்பம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கிறார்கள். அவரை பிரெட் பேக்கராக, அவரை ஃபிஷ் மேக்கராக தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த சூழலை பயன்படுத்தி அவர்களுக்கு முக்கியமான ஒரு போதனையை வழங்குகிறார். அது என்னவென்றால், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்.
அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அழிந்து போகிற சரீர பிரகாரமான போஜனத்திற்காக அல்ல, ஆன்மீக போஜனத்திற்காக, ஆவிக்குரிய போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் என்று பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பசியை விட ஆன்மீக பசி மிகவும் முக்கியம். இந்த ஆவிக்குரிய பசி திருப்திப்படுத்தப்பட வேண்டும். மனிதன் ஆவிக்குரியவன், அவனுடைய ஆன்மா ஆவிக்குரிய ஆகாரத்தினால் போஷிக்கப்பட வேண்டும் என்று ராபர்ட் சி ஷானன் என்ற அறிஞர் சொல்லுகிறார். பிளைஸ் பாஸ்கல் என்கிற இன்னொரு அறிஞர் சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றிடம் உண்டு, அதை தேவன் மாத்திரமே நிரப்ப முடியும் என்று அவர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் இளைப்பாறுதல் பெறும் வரை நம் இருதயம் இளைப்பாறுதல் இன்றி இருக்கும் என்று பரிசுத்த அகஸ்டின் சொல்லுகிறார். அருமையானவர்களே, மனிதன் ஆவிக்குரியவன், அவனுடைய ஆன்மா திருப்தி அடைய வேண்டும். மனிதன் தன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பல தவறான வழிகளை அவன் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான். பல தவறான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். படிப்பினாலே ஆத்மா திருப்தி அடையாது, பட்டத்தினாலே ஆத்மா திருப்தி அடையாது, புகழினாலே ஆத்மா திருப்தி அடையாது, பணத்தினாலே ஆத்மா திருப்தி அடையாது, உலகத்தின் வேறெந்த சிற்றின்பங்களினாலோ திருப்தி அடையாது. இந்த ஆத்மா பசியை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அழியாத போஜனத்திற்காக, அதாவது ஆன்மீக போஜனத்திற்காக நீங்கள் கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் தம்முடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. அவர் மிகவும் களைப்பாக பசியாக இருந்த பொழுது சாத்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தான், அவரை சோதிக்க ஆரம்பித்தான். மத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படிக்கு சொல்லும் என்றால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சரீர பசியை விட ஆத்மாவின் பசியை அங்கே முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆன்மீக பசியை போக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். கிறிஸ்து வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அப்பம் அல்லாததற்காக பிரயாசப்படுவதை
நிறுத்துவோம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை புசிப்போம். இயேசு கிறிஸ்துவை புசிப்பது என்றால் அவரை பின்பற்றுவது, அவரை விசுவாசிப்பது, அவரை ஏற்றுக்கொள்ளுவது. அப்பொழுது மனுஷகுமாரன் நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். மூன்றாவது காரியம், கிறிஸ்து வாழ்வை தாங்குகிறவர். கிரைஸ்ட் இஸ் த சஸ்டைனர் ஆஃப் லைஃப். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தாங்குகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் வாசித்தோம், நானே ஜீவாப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். அவரை ஏற்றுக்கொண்டது முதல், அவரை பின்பற்றினது முதல் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க ஆரம்பித்து விடுகிறார். ஆகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அவசியம். நாம் உயிர் வாழ, நாம் பலனாயிருக்க, சத்துவத்தோடு கூட இருக்க சரீர பிரகாரமான ஆகாரம் மிகவும் அவசியம். ஆகாரத்தை உட்கொண்ட பிறகுதான் நாம் பலனோடு சத்துவத்தோடு கூட இருக்க முடியும். அதே போல அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரை பின்பற்ற ஆரம்பித்த உடனே அவர் நம்முடைய வாழ்வை தாங்குகிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் தாங்குவார். பூவுலகின் ஒவ்வொரு நாளும் தாங்குவார். மரண பரியந்தம் தாங்குவார். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுத்து நித்தியமாய் நம்மை தாங்க கிறிஸ்து இயேசு வல்லவராய் இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியமாய் நம்மை தாங்குகிற தேவன். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை அப்பமாக, ஜீவ அப்பமாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். தம்முடைய சரீரத்தை அப்பத்தோடு கூட இணைத்து பேசுகிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படிக்கு நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய சரீரத்தையே தியாக பலியாக கொடுத்தார். அருமையானவர்களே, அப்பம் கோதுமையினாலே செய்யப்படுகிறது. கோதுமை களஞ்சியத்திலே இருந்தால் அதனாலே கோதுமை பெருக்கம் ஏற்படாது, கோதுமை பெருகாது. அந்த கோதுமை மண்ணிலே விதைக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைந்து அது மரிக்கும் பொழுது அதன் மூலமாக அநேக கோதுமை மணிகள் உருவாகிறது. இதை குறித்து வேதமும் சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்தால் அது பெருகும், ஏராளமான பலன் உண்டாகும், மிகுந்த பலனை கொடுக்கும். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வந்தார். கோதுமை மணியை போல இந்த பூவுலகத்திலே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அநேக மக்களை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார்.
அப்பம் உருவாக இந்த கோதுமை மணிகள் இடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். அதை மாவாக அரைத்து அதை சுட்டு அப்பமாக மாற்றுகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை போலவே நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார், அவர் இடிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். ஒரு துளி ரத்தத்தையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லா ரத்தத்தையும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் சிந்தினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்க வேண்டும். எப்படி புசிப்பது? அவரை பின்பற்றுவது, அவரை விசுவாசிப்பது அவரை புசிப்பதற்கு சமமாயிருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து என்னை தமக்காக ஒப்பு கொடுத்த தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை தாங்குகிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் ஆதாரமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம், அவரை பின்பற்றுவோம். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நல்வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவமும் சாபமும் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவ அப்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தீர். நானே ஜீவ அப்பம், என்னை பின்பற்றுகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே கர்த்தாவே, உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விசுவாசிக்க எங்களோடு கூட நீர் பேசினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கர்த்தர் நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும், உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும். நீர் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.